பதாவனி பிரபவதோ ஜகதாந்தயாம் ராமாதவித்வமதிகா நியதம் பிரபவாதி நோசேத்கதம் பரதஸ்ய தமேவ லிப்சோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீ. தேசிகன் பாதுகை பார்த்து சொன்னாள்கே, பாதாவனி மூலகத்துக்கும் நாயகனான ராமனுக்கு மேல நீ வசத்தினாள். ஏன் நாள் அப்படி நீங்கள் வசத்தியா இல்லாத போனால் ராமனைத்தான் அயோத்திக்கு வரணும்னு பரதன் காலில் விழுந்து பக்தன் இழுத்தான். சுவாமி 14 வருஷம் கழிச்சு வரேன் நாள். அப்படியானா ஒரு அடகு சாமான் கொடுங்கோ, நீங்க திரும்பி வரத்துக்கு எனக்கு அடையாளமானா. அதுக்காக தனக்கு பதிலா அடகு சாமானா பாதுகையை கொடுத்துட்டு போனானா. அது எத்தனை வசத்தியா இருந்தா, ராமனுக்கு மேல வசத்தியா இருந்தா பரதன் இந்த பாதுகையை வாங்கி வச்சுன்னு விட்டுருப்பான். நோச்சேத் கதன் பரதஸ்ய தமேவ லிப்சோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரீ. ராமனுக்கு மேல நீங்கள் உசத்தியா இல்லாத போனாகே பாதுகே, பிரத்யாயனம் பரிபணம் நம்பிக்கைக்கு உகந்த ஒரு அடகு சாமான நீங்க இருப்பேளா என்று தேசிகன் இப்படி 1000 ஸ்லோகம் சொல்லியிருக்காள். பாதுகையை பார்த்து வைராக்கிய பத்தத்தில சொல்ற போது சொன்னார், என்ன எங்கேயாவது இந்த அகங்காரம் பிடிச்ச பிரபுக்களுடைய வீட்டு வாசல்ல லெட்டரை வச்சுட்டு போய் நிற்க முடியா பண்ணாதே பாதுகை. அங்க 2 நாக்குள்ள காவக்காரன் இருப்பான். 2 நாக்கு எஜமான ஊர்ல இல்லையமே சித்த கழிச்சு காட்டா தூங்குறார்மன். அப்படி இல்லாம தாறுமாறா பேசுவான். அங்க கொண்டு போய் என்ன நிறுத்தாதே. அப்படி எங்கேயாவது ஒரு வாசப்படியில் நான் காவக்காக்க வேண்டிய யோகம் எனக்கு இருந்தது. யானா ரங்கநாதனுடைய கோவில்ல கொண்டு போய் நிற்க வச்சு, கோவில் கதவு திறக்கல நட சாட்சி இருக்குன்னு சொல்லி 1/2 மணி 1 மணி நிற்க சொல்லு. நிக்கிறேன். துவாரிகத்விலசன பிரபலாந்தராயை துயே பதாவனி துராட்யமில பிரவேசை. இந்த துராட்யருடைய அகங்காரம் பிடிச்ச பிரபுனுடைய வீட்டு வாசல்ல போய் என்ன நிற்க முடியா பண்ணிவிடாதே. இப்படி தேசிகன் 1000 ஸ்லோகம் பாதுகாசாஸ்திரம்னு ஒரு ராத்திரியில எழுதினாரா. எப்படி பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரம் 1034 ஸ்லோகம் எழுதியிருக்காரோ அது மாதிரி 1000 ஸ்லோகம் எழுதியிருக்கார் தேசிகன் பாதுகை பத்தி.